This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்கள். பெண்கள் திருமாங்கல்யத்தை தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ கோர்த்து அணிதல் கூடாது. மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது. ஏனெனில் பெண்களின் மார்பு பகுதி பூமியில் படக்கூடாது. கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. பெண்கள் எப்பொழுதும் முந்தானியை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும். பெண்கள் தலை குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகுதான் குளிக்க வேண்டும். பெண்கள் கோலமிடும் பொழுது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் 2-3 மெட்டி அணிதல் கூடாது. இவ்வாறு அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனுடைய வளர்ச்சி, அதாவது உடல், அவருடைய வருமானம் இவற்றில் பாதிப்பு ஏற்படும். கர்ப்பமான பெண்கள் உக்ர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது. சுமங்கலி பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை 2 புருவங்களின் மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில் குங்குமம் இடக்கூடாது. அமாவாசை, தவசம் போன்ற நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. இந்த தானம் செய்தால் 21 தலைமுறைக்கும் புண்ணியமாம் சித்தர்களின் வாக்கு. நாம் செய்யும் பாவங்களுக்கான பலன்களும் நன்மைகளுக்கான பலன்களும் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் என்பது சித்தர்களின் வாக்கு. தானம் போன்றவற்றினை நாம் செய்யும் போது அதன் பலனாகாது, நமது அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு தானத்திற்கு கிடைக்கும் பலன்களானது மாறுபடுகிறது. அவ்வாறு மாறுபடும் சித்தர்கள் கூறிய பலன்களை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்னதானம் செய்தால் 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். பித்ருக்களுக்கு உதவினால் 6 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதையாக இறந்தவர்களுக்கு அன்னிமகிரியை செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் கிட்டும். திருக்கோவிலில் தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேருமாம். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமாம். பசுவின் உயிரை காப்பது 14 தலைமுறைக்கு புண்ணியத்தை தரும். பட்டினியால் வருந்தும் ஏழைக்கு உணவளித்தால் 5 தலைமுறை புண்ணியம் சேரும். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் சித்தர்களின் வாக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.
இந்த தானம் செய்தால் 21 தலைமுறைக்கும் புண்ணியமாம் சித்தர்களின் வாக்கு. நாம் செய்யும் பாவங்களுக்கான பலன்களும் நன்மைகளுக்கான பலன்களும் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் என்பது சித்தர்களின் வாக்கு. தானம் போன்றவற்றினை நாம் செய்யும் போது அதன் பலனாகாது, நமது அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு தானத்திற்கு கிடைக்கும் பலன்களானது மாறுபடுகிறது. அவ்வாறு மாறுபடும் சித்தர்கள் கூறிய பலன்களை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்னதானம் செய்தால் 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். பித்ருக்களுக்கு உதவினால் 6 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதையாக இறந்தவர்களுக்கு அன்னிமகிரியை செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் கிட்டும். திருக்கோவிலில் தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேருமாம். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமாம். பசுவின் உயிரை காப்பது 14 தலைமுறைக்கு புண்ணியத்தை தரும். பட்டினியால் வருந்தும் ஏழைக்கு உணவளித்தால் 5 தலைமுறை புண்ணியம் சேரும். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் சித்தர்களின் வாக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.